மகர ராசி பெண்கள் எந்த நாட்களை எந்த அம்மனை வழிபடலாம் சார் இந்த ஆடி மாதத்துல? மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த ஆடி மாதம் கடகராசி 7ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வக்ர சனி இருப்பதனால் வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும், தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. மன அழுத்தம் திடீரென்று வரலாம். அதே சமயம் குரு பார்வை இருப்பதனால் அனுகூலங்கள் காணப்படும். மகர ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு, சிவனுடன் சேர்ந்து அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னிதானத்தில் வழிபாடு செய்வது எப்பொழுதும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடுடன் மகாலட்சுமி வழிபாடு சிறந்தது என்பதை மேஷத்திலிருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு வெண்மையான மலர்கள், வெண் சாமந்தி கொடுப்பது, அதே போல் வெண் தாமரை கொடுப்பதெல்லாம் வெண்மை மலர்கள் கொடுக்க லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அலமேலு தாயாரை வழிபாடு செய்வது ஆடி மாதத்தில் சிறப்பான அமைப்பை தரும். கனகதுர்காவை வழிபாடு செய்வது விசேஷமான பலனை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு குடும்பத்தை மேன்மையடைய செய்யும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை தீர்த்து கொடுக்கும். குடும்பத்தில் புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் படுவது ஆடி மாதத்திலிருந்து குறைத்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும், லாபம் ஏற்படும். ஏனென்றால் லாபத்திற்கு உண்டான கிரகத்தை குரு பார்வையிடுவதனால் கண்டிப்பாக அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும், ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும், வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும், சேமிப்பு செய்யலாம், இன்வெஸ்ட் செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடக்கூடிய ராசிக்காரர்களாக மகர ராசி பெண்கள் இருப்பார்கள். திடீரென்று மகர ராசிக்காரர்கள் தொழிலை ஆரம்பிப்பார்கள். அதுதான் இந்த ஆடி மாதத்திலிருந்து சிறக்கும். ஆடி பெருக்கன்று ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு அடுத்த ஆடி மாதம் வருவதற்குள்ளாக அது நடந்து ஏறுவதை கண்கூடாக கடகராசிக்காரர்கள் பார்க்கலாம். திங்கட்கிழமையில் விரதம் இருப்பதும், அம்மன் வழிபாடு செய்வதும், விரதம் என்றால் பட்னி கிடப்பதல்ல, இரவு நேர உணவை மட்டும் ஸ்கிப் செய்து அதற்கேற்ற மாதிரி பழங்களோ ஜூஸோ சாப்பிட்டு கொள்வது மகர ராசி பெண்களுக்கு குடும்பம் அபிவிருத்தி ஏற்படும். இந்த சன் நியூஸ் நிகழ்ச்சி எதற்கென்றால் பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவதற்காக தான் இந்த ஆடி மாதத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். எனவே 7ஆம் இடத்திற்கு உண்டான தெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை விசேஷமான அம்மன் வழிபாடு ஏற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.